இயேசு சொன்னார், உங்களுக்கு முன்பாக விபச்சாரிகள் பரலோகத்துக்கு போய் இருப்பார்கள் என்று. பரிசேயர்கள் போக மாட்டார்கள். வேசிகளும் விபச்சார கள்ளர்களும் மனம் திருந்தி பரலோகத்துக்கு போவார்கள். இவள் மனம் திருந்தினதுனால கர்த்தரை கனப்படுத்துகிறாள். கர்த்தரை எப்படி கனப்படுத்துவது? சாதா ஒரு தேங்காய் எண்ணெயா? விலை உயர்ந்த எண்ணெயை கொண்டு கர்த்தரை கனப்படுத்துகிறாள். அவளால் அதைத்தான் செய்ய முடியும். அது அவளுடைய மனமாற்றத்தை காட்டுகிறது, மனம் திருந்துதலை காட்டுகிறது, தேவனை நேசிக்கிறதை காட்டுகிறது, தேவன் மேல் அன்பு வைக்கிறதை காட்டுகிறது, தேவன் மேல் நம்பிக்கை வைத்ததை காட்டுகிறது. இவர்தான் தேவன் என்று காட்டுகிறாள். அவள் சொல்லுகிறாள், இவர்தான் தேவன் என்று. இந்த வேலைக்கிழமை என்று அவள் சொல்லுகிறாள். வேசி சொல்லுகிறாள், இவர்தான் கர்த்தர் என்று அறிந்து அவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் மகிமைப்படுத்தவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கும் அநேக ஊழியக்காரர்களும் இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்தம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அந்தி சந்தி. அல்லேலூயா. இன்னும் அதே அதிகாரத்தில் உங்களுக்கு பிரியமான வேத வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் தியானிப்பதற்காக. 14:15. அப்பொழுது 12 ஒருவராகிய யூதாஸ் காரியேத் பிரதான ஆசாரியனிடத்தில் போய், நான் அவரை காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்கிறான். அவர்கள் 30 வெள்ளிக்காசை கொடுப்பதற்கு உடன்பட்டார்கள். அல்லேலூயா. 12 சீடர்கள் அவருக்கு உண்டு. அந்த 12 சீடர்களிலும் இந்த யூதாஸ் காரியத்து தான் கேஷியர். அதாவது பணம் உண்டியலை வச்சிருக்கிறவன் வந்தான். ஏனென்றால் மக்கள் கொடுக்கிற காணிக்கைகள் இவர்களுக்கு தேவைப்பட்டது. ஆகவே அந்த காணிக்கை கணக்குகளை யார் பார்த்து கொண்டிருந்தது? இவர் தான் வைத்து கொண்டிருந்தார். அவனுக்கு பணத்தின் மேலே ஆசை. எப்பவும் பணத்தை பார்க்கிறவன் என்ன பண்ணுவான்? பணத்தின் மேலே தான் ஆசை வைப்பான். இப்போ எப்பொழுதும் நகை கடையில் ஒரு ரூபாய் இருந்தால் திடீர்னு நகை கடை மேலே கை வைப்பான். ஒரு கேஷியர் ஒரு எஜமானுடைய வியாபார ஸ்தலத்தில் ஒரு வேலையால் வச்சா எப்பவும் பணத்தில் என்ன செய்வான்? எப்பவும் பணத்தை பார்த்தா ஒரு நோட்டை தூக்கி உள்ளே வைக்கலாமான்னு அவனுக்கு தோணும். சாத்தான் அப்படி செய்வான். அதே மாதிரி சாத்தான் இவனுக்குள்ளே ஏறி இயேசுவை வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இவரை பிடிப்பதற்கு. ஆனால் எப்பொழுதும் இவர் கூட ஒரு கூட்டம் இருக்கும். ஆகவே திருவிழாக்காரங்கள் பாஸ்கா காலத்தில் ஆனதுனால மக்கள் திரளாக இருப்பார்கள். மக்கள் மத்தியில் கலவரம் அடிக்கக்கூடாது. ஒருவேளை இயேசுவை பிடித்தால் கலவரம் அடிக்கும் என்ற ஒரு அச்சத்தில் அவர்கள் இருந்தார்கள். அதே வேளையில் இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. திடீரென்று இவர்கள் பிடிப்பதற்கு வந்தாச்சுன்னா இயேசு எல்லாரையும் போல இருப்பார். 12 சீடர்களைப் போல அவர் மாறியிருப்பார். இதில் இயேசு என்று காட்டி கொடுக்க முடியாது. ஆவிதான் காட்டி கொடுக்கிற ஒருவன் தேவைப்பட்டான். ஒரு துர்ஷன், ஒரு துர்மார்க்கன். அவனை பணத்தின் மேலே ஆசைப்பட்டு நான் காட்டி கொடுக்கிறேன், என்ன எனக்கு கொடுப்பீர்கள் என்று கேட்கிறான். பாருங்க, தேவன் என்று தெரியும், தேவகுமாரன் என்று தெரியும். எவ்வளோ அற்புதங்களை அவர் இந்த சீடர்களுக்கு முன்பாகத்தானே செய்தார்.
மரித்தவர்களை பிழைக்க வைத்தார், குருடர்களை பார்க்க வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், கூனியை நிமிரச் செய்தார், மரித்த பிள்ளையை உயிர்த்தெழ வைத்தார், வேலைக்காரனை பிழைக்க வைத்தார். எத்தனையோ அற்புதங்கள் இவர்களுக்கு முன்பாக தான் செஞ்சார். ஆகவே நாம் இன்று வேதத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் தேவனோடு பயணித்தவர்கள், தேவனோடு இருந்தவர்கள், தேவனோடு கூட நடந்தவர்கள். அவனுக்கு ஒருவனுக்கு ஆசை வந்து விட்டது, பண ஆசை. வேதம் சொல்லுகிறது பண ஆசை சகலத்துக்கும் சகல அழிவுக்கும் வேறாக இருக்கிறது என்று. அவன் 30 வெள்ளி காசுக்கு தேவனை காட்டி கொடுக்க தீர்மானிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பாஸ்கா பண்டிகையை கொண்டாடும் பொழுது தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் அப்பமாகவும் தண்ணீராகவும் பானமாகவும் கொடுக்கும் பொழுது அதற்கு முந்தியில் அவர் முந்தி சொல்லுவார், இதில் இருக்கிற ஒருவன் என்ன காட்டி கொடுப்பான். அவருக்கு முன்குறித்தே தெரியும், இந்த 12 ஒருத்தந்தான் காட்டி கொடுப்பான் என்று. எவ்வளோ வலிக்கும். கூட இருக்கிறவன் காட்டி கொடுத்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வலிக்கும். அப்போ இயேசு துடித்து போய் தான் கேட்டார். இந்த 12 சீடர்கள், அது தேர்ட் பார்ட்டி வந்தால் கூட பிரச்சனை இல்லை, என்னோடு கூட இருக்கிறவன் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னார். அப்பொழுது எல்லோரும் நானா 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 என்று கேட்கிறார்கள். யூதாசும் அப்படி என்னால் நானான்னு கேட்கிறான், நீயே தான். உடனே அந்த இடத்தை விட்டு நழுவி போனான். அப்போ கூட அவன் மனம் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு அவனுக்கு. அப்பொழுது நானா என்று கேட்கும் பொழுது நீயே தான் என்னை காட்டி கொடுப்பாய் என்று சொன்ன பொழுது கூட அவருடைய பாதத்தில் அவன் அமரவில்லை. ஐயோ, உம்மை காட்டி கொடுப்பதற்கு 30 வெள்ளி காசுக்கு நான் ஆசைப்பட்டு விட்டேனே, அதை நீர் அறிந்து இப்பொழுது நீதான் என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சுட்டி காட்டின பொழுது கூட நீ இன்றைக்கு மனந்திருந்த தயாராக இல்லை. நழுவி போகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் மனிதர்கள் பாவம் செய்தால் சாவு வரும்னு தெரியும், பாவம் செய்தால் அழிவு வரும்னு தெரியும், பாவம் செய்தால் கொள்ளவியாதி வரும்னு தெரியும், பாவம் செய்தால் தேவன் கொன்று போடுவார்னு தெரிஞ்சே பாவம் செய்கிற ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாக வேஷம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். யூதாசை போல அவன் நழுவி போனான். சரி, அந்த இடத்தை விட்டு நழுவி போனான், பிரச்சனை இல்லை. பிறகாவது சிந்திக்கலாம் இல்லையா? பிறகாவது சிந்திக்கலாம் இல்லையா? ஆனால் அவன் தான் காட்டி கொடுத்தான். அந்த கூட்டத்தோடு கூட்டமாக அழைத்து வந்து 30 வெள்ளிக்காசையும் பெற்றுக்கொண்டு முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், சிநேகிதனே. இதை விட ஒரு உயர்வான வார்த்தை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சிநேகிதனே, நீயா என்னை காட்டி கொடுக்கிறாய். ஏற்கனவே சொல்லி, நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர் தான் இயேசு. யாரை முத்தமிடுகிறாரோ அவர் தான் இயேசு. எனக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ இந்த 12 ஒருவர் யாருன்னு இவருக்கு தான் தெரியும், யூதாசுக்கு தான் தெரியும். இவர் இல்லை, இவனுக்கு தான் தெரியும். ஆகவே முத்தமிட்டு காட்டி கொடுக்குறான். கட்டிப்பிடித்து முத்தமிடும் பொழுது சிநேகிதனே என்று அழைக்கிறார். அப்போ கூட அவர் கோபப்படவில்லை. சபித்திருக்கலாம் அவனை, அப்போவே அவனை அழிச்சிருக்கலாம். ஆனால் தேவன் சிநேகிதனே என்று சொன்னார். உலகத்தில் எந்த தெய்வமும், இன்றைக்கு புறஜாதி மதங்களில் தெய்வங்கள் உண்டு, யாரும் ஜனங்களை பார்த்து சிநேகிதனே என்று கூப்பிட்டதில்லை. நம்ம தேவன் மாத்திரமே சிநேகிதனை காட்டி கொடுக்கிறவனையே, கூட்டி கொடுத்தவனையே சிநேகிதனே என்று அழைத்த ஒரே இயேசு கிறிஸ்துவை என்று நினைத்து பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது. ஒரு சம கையை தட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு தேவன். அப்பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார், கள்ளனை பிடிக்க வருவது போல தடிகளோடும் பட்டயங்களோடும் என்னை பிடிக்க வருகிறீர்களா? நான் இந்த தேவாலயத்தில் தானே இருந்தேன். கள்ளனை போல. திருடனை எப்படி பிடிப்பாங்க? பொறியச்சு பிடிக்கிற மாதிரி பிடிப்பாங்க.
காவல்துறை ஒரு கள்ளனை பிடிப்பதற்கு என்ன செய்யும்? பொறி தான் வைக்கும். அவன் திருடன் திருடிட்டு எங்கேயாவது தப்பி ஓடுவான். அவனை தேடி கண்டுபிடிப்பதில் காவல்துறை மிகவும் உஷாராக இருக்கும். கொலை செய்கிறவன் செஞ்சுட்டு ஒழிச்சு போயிடுவான், அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கும். அதே மாதிரி ஒரு கொலைகாரனை தேடுவது போல, ஒரு திருடனை தேடுவது போல உலகத்தை உண்டாக்கின தேவனை தேடி பிடிக்க வந்திருக்கிறார்கள். அதற்கு 30 வெள்ளி காசை கொடுத்திருக்கிறார்கள். சதித்திட்டம் கர்த்தருக்கு விரோதமாகவே புறப்பட்டிருக்கிறது. அப்பதான் அவர் கேட்கிறார், நான் தேவாலயத்தில் தான் பிரசங்கம் பண்ணினேன், நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, என் பிதாவுடைய சத்தியத்தை உங்களுக்கு உரைத்திருக்கிறேன், என்னை தடிகளோடும் பட்டயங்களோடுமா பிடிக்க வருகிறீர்கள், கள்ளனை போல பிடிக்க வருகிறீர்களே என்று வேதனைப்பட்ட ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்க வேண்டும் தேவன் எப்படி மனதுருகி இருக்கிறார் இந்த வேளைக்கிழமை அன்று. அதே வேளையில் ஒரு பேதுரு என்பம் ஒரு இன்னொருத்தன் பேதுரு தான் பட்டயத்தை தூக்கி காதை வெட்டினான். ஆண்டவரை பிடித்ததும் இன்னொருதை பிடித்தவனுடைய காதை வெட்டினான். உடனே அந்த இடத்துல கூட காதை எடுத்து அவனுடைய சரீரத்தில் அப்படியே பொருத்தினார். மருந்து இல்லாமல் மகிமையிலாக பொருத்தினார். காதை அப்படியே காயமில்லாமல் பொருந்தியது. அதை பார்த்தாவது இந்த ஜனங்கள் திருந்தி இருக்கலாம் இல்லையா? எப்பேற்பட்ட இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். பட்டயத்தால் வெட்டுண்ட காதை அப்படியே எடுத்து பொருத்தி இருக்கிறார். அது பொருந்தியது, இரத்தம் நின்றது. அதை பார்த்தாவது இந்த ஜனங்கள் திருந்தி இருக்கலாம், ஆனால் திருந்தவில்லை. ஆனாலும் ஒரு தத்துவத்தை ஆண்டவர் சொன்னார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே சாவான். தேவன் உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்க வந்த தேவன். யாரும் பட்டயத்தை எடுக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் வசனத்தின்படி தான் வாழ வேண்டுமே தவிர நீங்கள் அக்கிரமம் செய்வதற்கு பட்டயத்தை தூக்கக்கூடாது என்று ஒரு சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். நம்மளும் இந்த உலகத்தில் வாழும்போது அநேக கோபங்கள் நமக்கு உண்டாகலாம், கோபப்படுத்துகிற சூழ்நிலைகள் உண்டாகலாம். அப்பொழுதெல்லாம் பட்டயம் எடுத்தால் நம்ம கொலைகாரன் ஆயிடுவோம். ஆக யாரும் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற 10 கட்டளையில் ஒன்றை அன்றைக்கே விதைத்திருக்கிறார் தேவன். அல்லேலூயா. இப்போ ஒருவனை கொன்றா என்ன ஆகும்? கொலை தானே, கொலைகாரன் தானே. அப்போ அவனை கூட ஆண்டவர் திருத்தி விட்டு தான் போயிருக்கிறார். அப்போ கூட அவர் விட்டுட்டு போயிருக்கலாம். இந்த ஜனங்கள் அவர் மெய்யாகவே தேவனாக இருக்கிறார் என்று அறிந்து அப்போ கூட உணரவில்லை. இன்று 2000 வருடங்களுக்கு பிறகு 2026 இருக்கிறார். எந்த ஜனம் மையாய் மனம் திருந்தி இருக்கிறது என்று கேட்டால் ஒன்றுமில்லை, பூஜ்ஜியம்தான். ஒருவேளை வேதம் கேட்கும் பொழுது திருந்துவார்கள், வெளியே போனால் சாத்தானுடைய சுபாவங்கள் உண்டாகிறது. ஆகவே இந்த வேளைக்கிழமை ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. அல்லேலூயா. மேலும் வேத வசனங்களை வாசிக்கலாம், பிரியமான வசனங்களை வாசிக்கலாம், தியானிக்கலாம். 31. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு வேத வசனம் தீர்க்க தரிசனத்தை கோடிட்டு காட்டுகிறார். மேய்ப்பனை வெட்டுவேன், அது மேய்ப்பனை வெட்ட மேய்ப்பனை கொல்லுவேன். தீர்க்க தரிசனம் அது நிறைவேறப் போகிறது. என் நிமித்தம் இந்த ஜனங்கள் சிதறடிக்கப்படுவார்கள், இடறல் அடைவீர்கள். அதாவது இடறல், இந்த 12 அப்போஸ்தலர்களும் இடறல்னா என்ன அர்த்தம்? விலகி போகிறதல்ல, இடறல் அடைகிறார்கள். இடறல்னா விலகி போகிற, குளறி போகிறார்கள், திரும்பி போகிறார்கள், விலகி போகிறார்கள், பின்வாங்கி போகிறார்கள். அவ் என் நிமித்தம் நீங்கள் பின்வாங்கி போவீர்கள் என்பதைத்தான் ஆண்டவர் அதில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனத்தை கோடிட்டு காட்டுகிறார். நீங்கள் எல்லாம் பின்னிட்டு போவீர்கள். அப்போதான் பவுல் சொல்லுவான், பேதுரு சொல்லுவான், என்ன சொல்லுவான்?
நாங்கெல்லாம் பின்னிட்டு மாட்டோம். அவனை சொன்னார், விடிய காலை வேலைக்குள்ள 3 முறை மறுதளிப்பாய் என்று. அவரே சொல்கிறார், நீ மறுதளிப்பாய். அப்போ நடக்கிற காரியத்தெல்லாம் முன்குறித்து அவர் நிறைவேற்றுகிறார். தீர்க்க தரிசனம் நிறைவேறுறது என்பதனையும் கூட அந்த நாளிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை கோடு போட்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்று நாம் அநேகரும் வேதத்தை அறிந்தும் இயேசுவோடு வாழ்ந்தும் சபைகளில் பிரகாசித்தும் பிரவேசித்தும் இருந்தாலும் இன்றைக்கு பின்வாங்குகிற பேதுருவை போல நாம் இருக்கிறோம். அநேகரும் இடறல் அடைகிறோம். கர்த்தருடைய நாமத்தில் இடறல் அடைகிறோம். தேவனை அன்றைக்கு பலியாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே அநேகர் இடறல் அடைவர்கள். என் நிமித்தம் கேட்டார்கள் அல்லவா? இயேசுவை பிடித்ததுமே கேட்டார்கள், நீ இயேசுவோடு இருந்தவன் தானே? அப்படித்தான் கேட்டார்கள். ஓடி போனார்கள், மறுதளித்தார்கள், ஓடி போனார், விலகி போனார். யாரும் இயேசு பக்கத்தில் நிற்கல. இயேசுவை பிடித்த போல என்னையும் பிடிச்சு கொண்டு போங்கான்னு ஒரு அப்போஸ்தலர்கள் பேசவில்லை. விலகி போனார்கள், இடறல் அடைந்தார்கள், மறுதளித்தார்கள். இன்றைக்கும் ஜனங்கள் இடறல் அடைந்தும் மறுதளித்தும் பின்வாங்கியும் இருக்கிறார்கள். தேவனுடைய எதிர்பார்ப்பு பரிசுத்தமான ஒரு ஜீவிதம் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன தேவன் அதே பரிசுத்தத்தை பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் இன்றும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இந்த நாளில் குற்றச்சாட்டு. ஹல்லேலூயா. மேலும் ஒரு வேதவசனத்தை வாசிக்கலாம். 61 மத்தேயு 26:61. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளிலே கட்ட என்னால் ஆகும் என்று இவன் சொன்னான் என்று குற்றப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அதாவது ஆண்டவரை பிடித்த பொழுது, பிலாத்துவிடத்தில் கொண்டு கொடுத்த பொழுது என்ன குற்றச்சாட்டு? தேவனுடைய ஆலயத்தை,